யூஸ்ஃபுல்லாக நம்ம எடிட் பண்ணும்போது அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம மாஸ்டர் பெயிண்டில் போட்டு யூஸ் பண்ணுவோம் மீடியா பூலில். ஆனால் இன்கேஸ் சில எலமெண்ட்ஸ் சில எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக தேவைப்படுதுன்னா அதை நீங்கள் ஒவ்வொருத்தரையும் உங்கள் கம்ப்யூட்டர்ல எடுத்து மாஸ்டர் பெயிண்டில் மீடியா பூலில் இம்போர்ட் பண்ணாமல் அது எப்பயுமே நமக்கு தேவைப்படும் போது டாவின்சியில் முன்னாடியே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் பவர் பெஞ்ச். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ்டர் பெயிண்ட் மட்டும்தான் இருக்குது, இங்கே பவர் பெஞ்சில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்காது. அது நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் மேனுவலாக ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பவர் பெஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா இங்கே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த பவர் பெஞ்ச் வந்து அப்படியே இங்கே இருக்கிற மாஸ்டர் பெயிண்ட் மாதிரியே தான். இங்கே நீங்கள் மீடியா பூல் மாதிரியே உங்களுக்கு தேவையான ஃபோல்டர்ஸை நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் ஒரு தடவை ஆன் பண்ணாலே போதும், நீங்கள் திருப்பி ஆன் பண்ண அவசியம் இல்லை. இது எப்போ ஆன் ஆகிட்டு தான் இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நீங்கள் இங்கே ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் புதுசாக ஒரு பின் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற நேம் வச்சுக்கோங்க. நான் SFXன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த SFX ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு தேவையான எல்லா SFXையும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். மேபி இங்கே இருக்கிறது எல்லாமே எனக்கு தேவையான SFX நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற SFXனா நான் இது எல்லாத்தையுமே நான் ட்ராக் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போட்டு வச்சிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆயிருன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் டாவின்சியில் என்டையராக நான் எந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணாலும் நான் எந்த டேட்டா பேஸ்க்குள்ளே போனாலுமே இங்கே பவர் பெஞ்ச் நான் ஓப்பன் பண்ணேன்னா இங்கே SFXன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே நாங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண எல்லா SFXும் இங்கே இருக்கும். ஸோ நான் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணும்போது நான் மேனுவலாக போய் ஒவ்வொரு இம்போர்ட் பண்ணாமல் நான் இங்கேருந்து எடுத்து நான் ட்ராக் பண்ணி இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் நீங்கள் வேறு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணாலும் அங்கேயும் அந்த பவர் பெஞ்ச் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்கள் கிளைண்ட்ஸுக்கும் சரி இல்லை உங்கள் பிராண்டுக்கும் சரி நீங்கள் ரிப்பீட்டடாக ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒரு SFXோ ஏதாவது ஒரு எண்ட் கார்டோ ஏதாவது ஒரு இன்ட்ரோ யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அது நீங்கள் ஒவ்வொருத்தையும் நீங்கள் மேனுவலாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு பவர் பெயினை கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த பவர் பெயினில் வந்து நீங்கள் அப்படியே மீடியா பூல் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் எனக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸில் ரொம்ப கம்மின்றதுனால நான் ஃபோல்டர்ஸ் போடல. பட் இன்கேஸ் உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் அழகாக நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபோல்டர்ஸ் போட்டு வச்சு ஆர்கனைஸ்டாக இருக்கும். இதை நீங்கள் தேவைப்படும் போது இந்த 3 டாட் கிளிக் பண்ணி இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். அண்ட் மோஸ்ட்லி இது நீங்கள் ஆஃப் பண்ணுற அளவுக்கு தேவைப்படாது. நீங்கள் இது எப்பவுமே ஆன்லேயே வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பவர் பெயிண்ட் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா நீங்கள் இதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே டாவின்சியில் ஸ்டோர் ஆகாது. ஜஸ்ட் இது எல்லாமே நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ சோர்ஸில் அங்கே தான் இருக்கும். இந்த பவர் பெஞ்சுக்குள்ளே அது ரெடி டு யூஸாக வச்சுக்கோம், அவ்வளோதான். லெட்ஸே நீங்கள் உங்கள் சோர்ஸில் வச்சுருக்கிற இந்த பவர் பெஞ்சுக்குள்ளே வச்சுருக்க ஐட்டம்லாம் உங்கள் சோர்ஸ் எங்கே இருக்கும் உங்கள் சிஸ்டமில் அதை டெலிட்டோ இல்லை நீங்கள் மூவோ பண்ணிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் சேவ் பண்ணது எல்லாமே ஒன்று காணா போயிடும், இல்லாட்டி மீடியா ஆஃப்லைன் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இந்த பவர் பெஞ்சுக்குள்ள நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட வேலை முடிஞ்சு அந்த ஃபைல்ஸ் என்ன ஆனாலும் பிரச்சனை வரணும்னு நீங்கள் விட்டுட முடியாது. அந்த ஃபைல் எங்கே இருக்குன்றது முக்கியம். ஏன்னா இது வந்து டாவின்சிக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்காது, ஜஸ்ட் அங்கேயே தான் இருக்கும். நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ உங்கள் பிசியில் அங்கேயே தான் இருக்கும். ஜஸ்ட் இங்கே ரெடி டு யூஸ் மாதிரி இது காமிச்சிக்கும், அவ்வளோதான். அண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த பவர் பெஞ்சில் வந்து நீங்கள் வீடியோ இமேஜ் SFX மட்டும் இல்லை, நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பையும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸையும் வச்சுக்கலாம். லெட்ஸ் இதுதான் உங்கள் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ்னா SFX தான், பட் அசியூம் இதுதான் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் அசியூம் பண்ணிக்கோங்க. இதை ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணால் போதும். இதே மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பையும் நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஃபியூஷன் கிளிப்பையும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுற எடிட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் எப்பப்பெல்லாம் அடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தேவைப்படுது ஜஸ்ட் நீங்கள் அங்கேருந்து அது ஃபியூஷன் கிளிப் இருந்தாலும் சரி, அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் இருந்தாலும் சரி, டைட்டில்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் பவர் பெஞ்ச் யூஸ் பண்ணது இல்லைன்னா இனிமேல் உங்கள் ஒர்க் ஃப்ளோவில் கண்டிப்பாக பவர் பெஞ்ச் யூஸ் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் மீ அது உங்களுக்கு நிறைய டைம் சேவ் பண்ணும். இன்னும் 2 வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.